இது மக்களின் தளம். உங்களையும் சாட்ட துரைமுருகனையும் அண்ணன் சீமானையும் தான் சாட்டுங்க. அண்ணன் சீமானை வச்சா இல்ல சாட்ட துரைமுருகனை வச்சா இல்லைண்டா உங்களை வச்சா அவளோட இவன் படுத்தவன். இது மட்டும் இல்ல, ஆதாரம் இருக்கு, ரொம்ப ரொம்ப ஆதாரம் இருக்கு. நாங்க இது 4 வருஷமா பார்த்துட்டு இருந்தோம். நாங்க கட்சியில இவன் இருக்கணும் இல்லையண்டா இவன் சாகணும். நாளைக்கு புள்ள தற்கொலை செய்யும், இது நிச்சயம் நடக்கும். உங்களுக்கு தெரியாது என்ன நடக்க போகுது. இப்ப என்ன ஐயா, நாளை காலையில இப்ப பொலிசுக்கு போறாங்க, நாளை காலையில இதுக்கான முடிவு ராவணன்குடியில வந்து நிற்பாங்க. இங்க உங்களுக்கான ஆதரவு உலக தமிழினத்திட்ட இருந்து இல்லாம போகும். நான் புரியுதா? இப்படி இது இல்லையா தமிழ் தேசியம், இது இல்ல வாழ்வு கொடுக்குற உங்களோட மகளிர் பாசறையில் எவ்வளவு பொம்பளை பிள்ளைகள் பயணிக்கிற அளவு நீங்க செய்யற வேலையா இது? உங்களோட வெக்கமா இல்ல? இந்தலா இவன் அனுப்பின சகல ஆடியோ நான் நேற்று முந்தநாத்து போன் பேசின 1 மணித்தியாலம் 25 நிமிடம் இருக்கு. இவ்வளவு சகல மகளிர் பாசறைக்கு நான் இன்றைக்கு அனுப்பி இதுக்கு நீதி தரணும் இல்லைன்னா கேட்பேன். நான் நேற்று அண்ணனுக்கு அனுப்பினேன் இந்த செய்தியா. நான் அப்படி போது உள்ள 2 தரம் தற்கொலை செய்ய முடிவெடுத்தவள், புரியுதா? 2 தரம் தற்கொலை செய்ய முடிவெடுத்தவள். கடைசியை நாங்கள் தான் சொன்னாங்க, புலம்பெயர் நாட்டுல இருந்து நாங்கள் தான் சொன்னாங்க, நாங்க அண்ணனோட பேசுறோம்மா, நீங்க பொறுமையா இருங்கன்னு. எப்ப புரிய வைப்ப? ஆரம்பிக்கிற என்ன பிரச்சனை இப்போ? அண்ணன் என்ன சொன்னாரு? அண்ணன் என்ன சொன்னாரு? இப்போ எப்படி சரியா வரும்? பேசுறது எப்படி சரி வரும்? இவன் வாழ்க்கை எப்படி சரியா வரும் அப்படின்னு கேட்டு இவன் வாழ்க்கைக்கு எப்படி சரியா வரும்னு கேட்டாரா? சரி, அதுக்கப்புறம் நடந்ததெல்லாம் சொன்னியா இல்லையா? நீ வந்தது பேசினது அதுக்கப்புறம் நடந்ததெல்லாம் நீங்க பேசுனீங்களா இல்லையா? சொன்னீங்களா இல்லையா? சரி பண்ணணும்னா நீ அப்பவே இதை சரி பண்ணிருக்கலாம்ல, சரி பண்ண வேண்டியதானே. போய் பேசுறான், அதான் வேணாம் புரியல. சொல்லு சொல்லு சொல்லு, விஷயத்த சொல்லு. வேண்டாம் அமைதியா இருக்க சொல்லுப்பா. அமைதியா இருக்க சொல்லியிருக்காரு. அமைதியா இருக்க சொல்லுன்னு அவர் சொல்லிட்டாரு. இப்ப என் வாழ்க்கைக்கான முடிவு அது கேள்விக்குறியில இருக்குல்ல. ஒரு நிமிஷம் கொஞ்சம் நான் என்ன பண்றேன், விட போறேன் கொஞ்ச நாள் அமைதியா தான் சொல்றேன். இருடா, ரொம்ப வருஷமாவே அமைதியா இருந்துட்டேன். ரொம்ப வருஷமா இந்த பாரு, இது ஆற போட்டு பண்ற வேலையே கிடையாது. இது ஆற போட்டு பண்ற அளவுக்கு இது வந்து அரசியல் பிரச்சனை கிடையாது. இது ஒரு பொண்ணோட வாழ்க்கை பிரச்சனைங்கிறத மனசுல வச்சுட்டு நீ பேசு. நான் Facebookல போட்டது பிரச்சனை ஆயிடுச்சு, நான் மன்னிப்பு கேக்குறேன்ட்டேன். இதுக்கு மேல என்ன பண்ண சொல்றேன்? நான் என்ன சொல்றேன், இந்த பாரு, இல்ல நீ சரி பண்ண வேண்டாம். நான் எங்க பேசி என்ன முடிவை கேட்டுக்கணுமோ நான் கேட்டுக்கிறேன். நீ வை. இவன் இப்படிதாக்கா பேசிட்டு இருக்கான். ஒரே அவன்